நண்பா, நம்ம என்னைக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, போகும்போது நம்ம லாஸ்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். நம்ம யாரெல்லாம் போகிறோம் பார்த்தா ஃப்ரெண்டு பேக்கில் நிற்காப்புல. அது என்ன பைக்குன்னு பார்த்தா நிஞ்சா பைக்குங்க. ஸோ அதில் தாங்க அவங்க வராங்க. 250cc நம்ம தான் இங்கே நிற்கிதுங்க. இதில் நம்ம போகிறோம். ஓகேங்க, நம்ம போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சொல்லணும்னா பொன்முடி போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம நாகர்கோவில் டு பொன்முடி தாங்க போக போகிறோம். ஸோ நாகர்கோவிலேருந்து பொன்முடி எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர் மேலே இருக்குங்க. பொன்முடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேரளாக்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ கேரளாவில் தான் அங்கே போக போகிறோம். அங்கே போகும்போது தாங்க தெரியும் என்னென்ன கதைன்னு. இப்போ தாங்க 4 கிலோமீட்டரே தாண்டி இருக்கும். 3 தாங்க தாண்டி இருக்கும். ஸோ இன்னும் கிடக்குங்க 100 கிலோமீட்டர். போயிடலாம், குயிக்காக போயிடலாம். நான் கேரளா தாண்டி உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. அதுவும் இல்லாமல் கேமரா வேறு அங்கே பேண்டடுன்னு சொன்னாங்க. பேண்டடா கேமரா வேறு அங்கே பேன் சொன்னாங்க. என்ன கதை தெரியலங்க. நம்ம நேரத்துக்கு பார்ப்போங்க. சேஃபாக வெறும் சேஃபாக வந்தால் கொள்ளலாம். இதாங்க பாரதிபுரம் பாலம். இதுக்கப்புறம் இன்னொரு பாலம் வருங்க. அது என்னென்னா மார்த்தாண்ட பாலம். அதை நான் அந்த வரும்போது சொல்கிறேங்க. ஸோ இது பாரதிபுரம் பாலங்க. இதுலேருந்து வியூவெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சைட்லலாம் ஃபுல்லாக மவுண்டன் தான். நைட்லாம் வந்தீங்கன்னா நைட் லவராக இருக்கவங்களுக்கு இங்கே வந்து ஒரு 2-1 மணி நேரம்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இருந்தீங்கன்னா. ஐ மீன் இயற்கையை ரசிச்சுட்டு. கண்ணாடி இந்த சைடில் விசிபிலிட்டி இல்லை. நிறைய பேருக்கு டவுட் இருக்குமா தெரியலங்க. வீட்டில் ஹேண்டில் பேர் மாற்றினதுக்கப்புறம் மிரர் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உண்மையாக சொல்ல போனால் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ரொம்ப விசிபிலிட்டி தெரியும். இப்போ நான் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கை ஆங்கில ஹேண்டில் பார் இந்த கிளச்சும் அதுக்கப்புறம் ஹேண்டு தாங்க தெரியும். அதுக்கப்புறம் பேக்கில் ஏதாவது சின்ன சின்ன கேப்பில் பேக்கில் வண்டி தெரியும். இல்லைன்னு இல்லை, மேக்ஸிமம் தெரியும். சின்ன சின்ன கேப்பில் தெரியுங்க. அதனால் எக்ஸ்ட்ரா 2 ஹேண்டில் பார், அதாவது எக்ஸ்ட்ரா 2 மிரர் சின்ன மிரர் வாங்கி மாட்டினா உங்களுக்கு விசிபிலிட்டிக்கு பக்காவாக இருக்கும். நானும் அதேமாதிரி மாட்டலாம் தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். வண்டி ரெடி பண்ணும்போது அதை சேர்ந்து மாட்டுவேன். கண்டிப்பாக வண்டி ரெடி பண்ணும்போது வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேங்க. மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். ரொம்ப ஆக்சுவலாக இப்போ எங்கே ரீச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்ட பாலங்க. நான் ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அந்த பாலத்தை வந்துட்டாங்க. இதுவும் பாரதிபுரம் பாலங்கள் தான் இருக்கும். ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அவங்களுக்கு பார்த்தா சின்ன சின்ன இடங்களை பார்த்தா தெரியும் நிறைய. ஸோ நம்ம மாத்தான பாலத்தை விட இன்னும் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90 கிலோமீட்டர் மேலே இருக்குங்க பொன்முடி. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. 1-2 மணி நேரம் கிட்ட மேலே ஆகும் போகிற ரீச் ஆகிறதுக்கு. அங்கே போய் என்னங்க இவ்வளோ வண்டி போயிட்டுருந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும். பார்க்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ரோடில் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஆஃப் ரோடு தாங்க, வழியே கிடையாது. ஆக்சுவலாக பைப்பாக சைடில் வண்டியை ஒதுக்கி விட்ருக்கோங்க. 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருந்தோம். அதாவது பேக் பெயினாக இருக்குது அப்படின்னாப்புல அதை ஒதுக்கி விட்டு இப்போ கிளம்புறோங்க. இன்னும் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்த்து நீ ஃப்ரெண்டு வரியா மேப் பார்த்தாங்கமே போனோம். ஸோ டோல்கேட்டு பற்றிருந்தோம். டோல்கேட்டு தாண்டி எங்கள் பைப்பாஸ் பிடிச்சி வந்துட்டுருக்கோங்க. சரிங்க, நம்ம அந்த ரைட் எடுக்கணுமாங்க. ரைட் எடுத்து மேப்பில் தான் காணிக்குது. அம்பலத்தரவா நம்ம அந்த ரைட்டில் போகணும். ஸோ கீப் ஆன் ரைட். எங்க முகா நமக்கு கிடையாது சிக்னலு. கேமரா இருக்கா சொல்ல முடியாமக்கா. எங்க வேணாலும் கேமரா வந்து போய் நடிப்பாங்களா? ஆமாக்கா. சைடில் நம்ம போகலாமா? ரைட்டில் போட்டிருக்கா. நமக்கு சிக்னல் போட்டாச்சுங்க. அதனால் நம்ம கிராஸாக வந்தோம். அதனால் யாரும் குத்தம் சொல்ல முடியாது. போய் நடிக்க என்ன ஊருக்குள்ளாடி வந்துட்டோமா? மேப்பில் இப்படி தான் காணிக்குதா. இவ்வளோ நேரம் ஜம்முன்னு வந்தோம். இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா இதோ அப்படியே போகணுமாங்க. பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிற்கிறோங்க. என்னமாக்கா வண்டியில் பெட்ரோலில் ரிசர்வில் வருதா? இன்னும் 3 கிலோமீட்டர் வண்டி ஆஃபே ஆயிருமா? எல்லாரும் சேர்ந்து தள்ள தான் செய்யணுமா? ஆமாக்கா, அதான் முடியும் நேரமா. ஆ உங்களுக்கு அரட்டாங்க காணிக்குதா?
ஓ ஓகே ஓகே ஓகே. கம்மியாச்சுன்னா ஒரு ஆரஞ்சு லைட் மட்டும் தான் இருக்கும். அடா ஓ சூப்பர் 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 சூப்பர். என்ன பைக் ப்ரோ இது? என்ன பைக்? என்ன ப்ரோ? கவாசாகி ப்ரோ. கவாசாகியா ப்ரோ? 250 டபுள் சிலிண்டர் வண்டி ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. பிக்கப் எப்படி ப்ரோ இருக்கு? ரா பவர் ப்ரோ. ரா பவரா? ஓகே ப்ரோ சூப்பர். வண்டியே மண்டி போட விட்டுட்டு ப்ரோ. அடே ப்ரோ வேற லெவல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ. சூப்பரா சொல்லுதாருல ப்ரோ. என்ன ப்ரோ? சூப்பரா சொல்லுதாருல ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. வண்டி வித்தவங்க கூட எப்படி சொல்லுவாங்க? என்ன ப்ரோ போலாமா? நம்ம லெஃப்ட்ல போனோங்க வழிகிட்டே. 2 சிலிண்டர் வச்சுருக்காங்க, ஒன்று தீர்ந்து. லெஃப்டா? ஓகே ஓகே. பார்த்தேன்னா லெஃப்ட் அடிச்சு போகணுங்க. ஒரே லெஃப்ட் ரைட்டாக தாங்க இருக்கும் நமக்கு வழிகிடி. இன்னும் பொன்முடி எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 40 சம்திங் கிட்ட கிலோமீட்டர் இருக்கு பொன்முடிங்க. இப்போ அந்த என்ட்ரன்ஸ்ல யார் இருக்குன்னு நினைக்கிறேன். 42 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. நம்ம ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பக்கத்தில் ரீச் ஆகிட்டோங்க. பேக் ஆனால் மவுண்டன்லாம் தெரியுது பாருங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கிட்ட தாங்க போகணும். அப்படி இப்படின்னு பார்த்து பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க எட்டி பிடிச்சிடலாம். நண்பா உள்ளே வந்தாச்சு நண்பா. பொன்முடி டூரிசம் எக்கோ பார்க். இன்னும் மலை தான், மேலே தான் நம்ம ஏறணும். 20 கிலோமீட்டர் நம்ம கீழே இருந்து மேலே ஏறதுக்கு 20 கிலோமீட்டர். ஏன் நண்பா பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம கிராஸ் ஏறி வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க, அங்கே செக் பண்ணி தான் டிக்கெட் எடுத்து அலாட் பண்ணுவோம். ஓகே நண்பா, செக்கிங் முடிஞ்சா? சரி டிக்கெட் எடுத்து வச்சுக்கலாமாம்மா? நிஞ்சாவா? திடீர்னு என்ன நிஞ்சா எடுங்கிறீங்க? என்ன விஷயங்கள்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியா? நிஞ்சா ஓனரே நம்ம கையில் வந்துட்டாரா சாவியா? சரி வாமா ஒழிச்சிரும். ஓகேங்க, நம்ம தங்கத்தை நண்பர்கிட்ட கொடுத்துட்டு ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன வாங்க ஓட்ட போகிறோம்னா பீஸ்ட் ஓட்ட போகிறோங்க. ஓகே நண்பா வாங்க இதை பார்க்கலாம் டிரைவ் எப்படி இருக்குன்னு. சரி ஹெல்மெட்லாம் போட்டு கிளம்பும், போகும்போது காணிக்கலாம் வாங்க. டமான ஒரு சவுண்டு கேட்டு என்னாச்சுன்னு தெரியல. ஓடுங்க சார் ஓடுங்க. ஐயோ டாம்னு ஒரு சவுண்டு கேட்டுங்க, என்னாச்சுன்னு தெரியல. சொல்லத்தானோ அடே கடவுளே ஒண்ணு எப்படி ஸோ எப்படி உங்க கமந்து இருக்கா? இப்படிலாம் கமந்து ஒட்டிச்சு பாரு, கமந்து இருக்குமா இருக்கும். பாவம் சின்ன பிள்ளைலாம் இருக்குங்க உள்ள சார். கடவுளே கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லா. വണ്ടി കുഴി പോവല്ലേ? ഓഹോ ചരിച്ച സെന്ററിൽ വരാതെ ഓ കടവുളെ எங்க இருந்து விழுந்தாலும் ஓட்டை கடிச்சிருப்பாரு நினைக்க, முகம் வெட்டிருப்பாரு கமந்து. என்ன எப்படி நானும் வாங்கறதா நினைக்கிறேன். சவுண்ட் ஆமுன்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டா
ஒரு கைப்பிடி எல்லாரும் உள்சாஜி பிடிக்க போட்டே நல்லா அடிங்க அப்படியே அப்செட் ஆயிருக்குங்க. நல்ல வேலைங்க உள்ள இருக்க ஆளுக்கு யாருக்கும் ஒன்றும் ஆகலை. போட்டு டயர் வெடிச்சு இதாயிடுது. அடா டயர் வெடிச்சு பிரேக் புட்டிக்க பிரேக் நிக்காம வண்டி மறைஞ்சிட்டு. ஓஹோ சரி நண்பா. பாவங்க நண்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எப்படி அதை வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரில் லெஃப்ட்டில் போயிட்டு வந்து ரைட்டில் ஓட்டக்கிட்டே யாரும் யாரும் ஏதோ சவுண்டு ஃப்ரண்ட் வீல் லெஃப்ட் சைடு வீலில் ஏதோ சவுண்டு கேட்டிருக்கு. சவுண்டு கேட்கலன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் பிடிச்சி பார்த்தாலும் வண்டி பிரேக் நிற்கலாங்க. லெஃப்ட்டில் ஃபுல்லாக ஒடிச்சிருக்காரு போல இருக்குது. அது நேராக அப்செட் ஆகி அப்படியே வண்டி செங்குத்தன் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி செங்குத்தன் நிட்டுங்க. ஸோ ஹில் ஸ்டேஷனில் பொறுத்தவரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து இறக்கி வந்துருப்பாருங்க. ட்ரம் ஓவராக சூடாக இருக்கும். ஸோ ஓவராக சூடானுச்சுன்னா என்ன பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்காதுங்க. இங்கே எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலுமே அப்படிதாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்த டிரைவிங் மட்டும் ஓட்டணுங்க ஹில் ஸ்டேஷன்லலாம். நம்ம அதெல்லாம் அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. கார் ஃபெயிலியர் பிரேக் ஃபெயிலியர் ஆனதுக்கு நேரத்தை பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ சேடுங்க. அடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டினார் அந்த டிரைவருக்கு மட்டும் தாங்க லைட்டாக அவர் கையை வெளியே போட்டேன்னு சொன்னாருங்க. அதனால தான் அவர் கை ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. ஸோ அவர் கையை வெளியே போடலன்னா அதுவும் அடி பட்டிருக்காது தாங்க. பரவாயில்லங்க. நல்ல ஒரு இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே அடி படலை. அது அந்த காரு நின்ன ஸ்பாட்லேருந்து ரைட்டில் கொஞ்சம் இறங்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளத்தாக்குங்க அந்த இடம் ஃபுல்லாக. அது ஏதோ ஒரு இதுங்க டக்குன்னு சவுண்டு கேட்டால் நாங்கள் ஓடி போய் பார்த்தோம் டக்குன்னு மக்கள் கூடி டக்கு கையோட தூக்கி எடுத்து பண்ணிவிட்டாங்க. நேரங்க உங்களுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க ஓட்டணும். காருன்னு இல்லை பைக்கும் அதே மாதிரி தாங்க. டேனிங்லாம் ஓட்டிக்கன்னு சொல்லி அது டக்குனு கண்ட்ரோல் கிடைக்காது. ஸோ நம்ம தாங்க கவனமாக ஓட்டணும். ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க போல். ஆம்புலன்ஸ் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும் சடார்னு. அப்புறம் இமீடியட்டாக டக்குன்னு மக்கள் வந்தனால டக்குன்னு தூக்கி எடுத்து இது பண்ணிட்டாங்க. அவங்க லாக் ஆகிட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வீடியோவில். அவங்க உள்ளே அப்படியே லாக் ஆகிட்டாங்க. வெளியே வர முடியாது. வெளியே வரதா இருந்தால் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அப்படி மேலே டாப்பில் தான் ஏறணும். உங்கள் சைடு ஒரு டாப்பில் இருக்குது. ஸோ அப்படியே துள்ளி தான் ஏறணும். அப்படியே கஷ்டப்படி யாரையும் எப்படியோ ரெடி எடுத்துட்டாங்க. சரி மேலே போய் காணிக்கிறாங்க என்ன மீதியாக. இப்போ பக்கத்தில் வந்துட்டு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அதில் போகும்போது காணிக்கிறேன். பைக்கை போ பார்க் பண்ணியிருக்கோங்க. பேக்ரவுண்டு எப்படின்னு சும்மா காணிக்கிறேன். அதுக்காண்டி தான் ஒதுக்கியிருக்கோங்க. பேக்கில் காணிக்க எப்படி இருப்பாருங்க. சொர்க்கமே என்றாலும் பார்த்துக்கோங்க. வேற மாதிரி இருக்கு பாருங்க பிளேஸு. சரியான ஹைட்டுங்க. மலை ஒரு மாதிரிப்பட்ட மலைங்க. பக்கத்தில் 150 கிலோமீட்டர்லே. ஓகே நம்ம இன்னும் மேலே இன்னும் பயங்கரமாக இருக்கும். போக காணிக்கிறேன். ரீச் ஆகிட்டோங்க பொன்முடிக்கு. ஸோ பைக் பார்க் பண்ணிட்டு அதனால் உள்ளே போனது. உள்ளெல்லாம் என்னெல்லாம் இருக்கணுங்கிறத போக காணிக்கிறாங்க. ஸோ உள்ளே வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் ஃபேமிலி இருப்பாங்க. மலைகள் தாங்க மேலே எல்லாம் பார்க்கும்போது பார்த்தாலும் சுற்றி தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க பார்க் பண்ணிட்டு அங்கே போயிட்டு போகும்போது நான் சொல்கிறேங்க மீதியை நடக்குது. நம்ம கிளம்பிட்டோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பிளேஸ்லாம் வேறு லெவலுங்க. போகும்போது எப்படி உள்ளே என்ன சம்பவத்தில் போகும்போது சொல்கிறேங்க கொஞ்சம் மட்டும். சரி நண்பா கிளம்பிட்டோங்க எங்கள் பொன்முடியிலேருந்து. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துங்க. எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பிளேஸ். ஆனால் என்ன இங்கே ஃபுல்லாக கப்புள்ஸ் தாங்க. இந்த ஏரியாவில் ஃபேமிலி வராங்க. ஃபேமிலியை தவிர்த்து ஃபுல்லாக கப்புள்ஸ் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு சொல்ல போனால் கிட்ட எப்படி பார்த்தாலும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கேங் தாங்க இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நாங்கள் 4 அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கப்புள்ஸ் தாங்க வராங்க. ஏதோ நாங்கள் போனோம் பிளேஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் வராங்க. இதில் ஃபோட்டோ விட்டு எடுக்க சரியான ஸ்பாட்டுங்க. இதில் விட்டு எடுத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது வியூலாம். வரும்போது நாங்கள் எடுத்துட்டோம். அதாங்க முடிஞ்சு. ஸோ நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது அந்த கவுண்டர் பக்கத்தில் நிற்கிறோங்க.
ஸோ இந்த செக் போஸ்ட்டுங்க, இந்த டிக்கெட் எடுத்தோம் அந்த செக் போஸ்ட்டு கிட்ட நிற்கிறோம். ஸோ இப்போ நம்ம பசங்க பேக்கில் வந்துட்டு இருந்தாங்க, ஆளை காணலாங்க. வந்தோடனே போக வேண்டியதான். கலாமா ஓகே டன். ஸோ நண்பா ஒரு வழியாக பொன்முடி ட்ரிப்பு முடிஞ்சிங்க. பொன்முடியை விட்டு இறங்கிட்டு இருக்கோம் நண்பா. முடிஞ்சு பொன்முடி ட்ரிப்பு முடிஞ்சு